ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு விளாக்ஸ். இன்றைக்கி வந்து சூப்பரான விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லரியில் வந்து சீட்டு போட்டதால் இந்த பாத்திரம் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜுவல்ஸ் விலை வந்து அதிகமாக வந்து போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கடுப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம சீட்டு போட்டாக்கா நம்ம 11 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம சேதாரம் இல்லாமல் வந்து ஜுவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வானல் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு சின்ன வந்து சட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மில்டன் ஃப்ளாஸ்க்கு வந்து 500 ஃப்ரெண்ட்ஸ். அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ டீ வந்து போட்டு வைக்கிறதுக்காக ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஹேர் ட்ரையர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் ஃபால் ஆகுமா என்னென்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து சின்ன வயசுக்குள்ளே முடி வந்து வெயிலெலாம் வந்து ஃபேனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காய வைப்போம். ஸோ இது வந்து ஹேர் ஃபால் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ பாப்பாக்காக வந்து வாங்கியிருந்தேன். ஹேர் ட்ரையர் வந்து நம்ம தலையை வந்து காய வைக்கிறப்ப ரொம்ப கிட்டக்கு வந்து வச்சு காய வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இன்றைக்கி வந்து என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய சாதத்தில் தயிர் வந்து வீட்டிலேயே போட்டது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே வந்து போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் வந்து ஒரு கப் வந்து குடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தில் மக்கள் வந்து இந்த பழைய சாதம் கம்பங்கூழ் வந்து குடிச்சிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பழைய சாதம் வந்து மார்னிங் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயிர்லேயும் பழைய சாதத்துலேயும் வந்து ப்ரோபயோட்டிக் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டொமக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டொமக்கில் வந்து நல்ல பாக்டீரியா அதிகமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்களும் டெய்லி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபன் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை ரவா கிச்சடி, தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குதிரைவாலி சாம அரிசியில் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செராமிக் ஜார் வந்து வெளியில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கியிருந்தேன். புளி, உப்பு, தயிர் வந்து போட்டு வைக்கிறதுக்காக. ஸோ மதியானம் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டு இந்த மாதிரி முட்டை தொக்கு வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆயில் போட்டு வெங்காயம் வந்து நல்லா தாளித்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன், பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன், சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி போடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 30+ ஆனாலே வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அரை ஸ்பூன் ஆயிலே வந்து நான் சமைக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாயில் பண்ண முட்டையை வந்து எடுத்து போட்டுடலாம். தண்ணி போடாமலே சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆயில் நெய்லாம் வந்து ரொம்ப வந்து சேர்க்காமலே நம்ம வந்து சூப்பராக வந்து சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாம வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து தயிர் போட்டு இந்த மாதிரி பழைய சாதம் கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோதுமை ரவா கிச்சடி, கோதுமை தோசை அதுமாதிரி வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிடாமல் இந்த மாதிரி கேரளா அரிசி வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டிங் வந்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேலை முடிச்சுட்டு டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க், டைலரிங் வந்து நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.